வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்கப்பதிவு ரொம்பவே முக்கியமானது. குறிப்பா நீலகிரி மாதிரியான மலைப்பகுதிகள்ல தேயிலை பயிரிடுற நம்ம சிறு விவசாயிகளுக்கான பதிவு இது. ஆரோக்கியமான மண், மகத்தான தேயிலை, பரிசோதனை மற்றும் உரமிடுதல் பற்றிய முழுமையான அலசல். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம தென்னிந்திய தேயிலை தோட்டத்துல நாம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எல்லாத்தையும் சரியா செய்றோம், ஆனா ஏன் நாளுக்கு நாள் மகசூல் குறைஞ்சுக்கிட்டே போகுது? கண்டிப்பா இந்த விரக்தி உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊரு தட்பவெப்ப நிலைக்கு ஒவ்வொரு 8ல இருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தேயிலை கொழுந்துகளை பறிக்கிறோம், சரியா? அப்படி தொடர்ந்து பறிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் அதிவேகமா உறிஞ்சப்படுது. இத சாதாரணமா சொல்லணும்னா இது உங்க பேங்க் அக்கவுண்ட் மாதிரி தாங்க. தொடர்ந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல பேலன்ஸ் 0 ஆயிடும்ல. அது போலதான் இப்ப நம்ம மண்ணும் ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கு. இயற்கையான மட்களை நாம திரும்ப மண்ணுக்கு குடுக்கலன்னா மண்ணோட சத்து சுத்தமா 0 ஆயிடும். இதனால தான் தேயிலை ஆராய்ச்சி மையத்தோட டாக்டர் ஜெகதீஷ் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது, நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ரத்த பரிசோதனை செய்றோம்ல, அதே மாதிரி தாங்க நிலத்துக்கு மண் பரிசோதனைன்னு சொல்றாரு. நம்ம நிலத்தை ஒரு உயிருள்ள நோயாளியா நினைச்சு பாருங்க. மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நோயாளியோட பிரச்சனை என்னன்னு டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிற சிகிச்சை முறைதான் நம்ம மண்ணுக்கும் இப்ப தேவைப்படுது. அப்போ அந்த பரிசோதனை எப்படி தொடங்குறது? அது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல நீங்க உங்க தோட்டத்துக்கான மண்வள அட்டைய வாங்கணும். அதாவது சாயில் ஹெல்த் கார்டு. உங்க மொத்த நிலத்தையும் ஒரே மாதிரி பார்க்காம அதோட மண் வகை, அப்புறம் நிலத்தோட சரிவு, இது எல்லாம் வச்சு தனித்தனி பிரிவா பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரிவுலயும் 2-3 இடங்களை தேர்ந்தெடுத்து மண் மாதிரிகளை சேகரிங்க. இத வருஷத்துக்கு 2 தடவை தவறாம செய்யணும். இதுதாங்க நம்ம ஒட்டுமொத்த தோட்ட நிர்வாகத்தோட முதல் படியே. சரி, முதல் பகுதிக்கு வரலாம். தடுப்பு முறை பராமரிப்பு, அதாவது மண் அரிப்பை தடுத்தல். விலையுயர்ந்த உரங்களை மண்ணுல போடுறதுக்கு முன்னாடி அந்த உரம் மழையில அடிச்சிட்டு போகாம இருக்க நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கணும். மலைச்சரிவுகள்ல பலத்த மழை பெய்யும்போது வளமான மேல்மண் அப்படியே அடிச்சிட்டு போறத நாம கண்கூடா பாத்திருப்போம். அது எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆனா இதுக்கு ரொம்ப சூப்பரான தீர்வுகள் இருக்கு. சம உயர வரப்பு, அப்புறம் படிக்கட்டு முறை மாதிரியான அமைப்புகளை பயன்படுத்தும் போது நம்ப முடியாத அளவுக்கு, அதாவது சுமார் 64% வரைக்கும் மண் இழப்பு தடுக்கப்படுதுன்னு ஆய்வுகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. வேர்களை தாங்கி பிடிக்கிற அந்த மேல்மண் இல்லாம நம்ம என்ன செஞ்சாலும் அது சுத்த வேஸ்ட் தாங்க. அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான 2வது பகுதி, நுழைவு வாயில் காவலாளி, அதாவது சரியான pH சமநிலை. மண்ணோட pH அளவு 4க்கு கீழே போய் அமிலத்தன்மை அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது செடிக்கு தேவையான பொட்டாசியத்தை உள்ளேயே விடாம கேட் போட்டு தடுத்து நிறுத்திடும். அது மட்டும் இல்லாம பாஸ்பரஸ மண்ணிலேயே முடக்கி வேர்களோட வளர்ச்சியையும் அடியோட கெடுத்துரும். ஆனா நம்ம தேயிலைக்கு ரொம்ப உகந்த அளவான 4.5லிருந்து 5.0 வரைக்கும் pH இருக்கும்போது நைட்ரஜனோட பயன்பாடு ரொம்ப அருமையா நடக்கும். அதனாலதான் சரியான இடைவெளியில டாலமைட் மாதிரியான சுண்ணாம்பை பயன்படுத்தி மண்ணோட pH அளவை பராமரிக்கிறது தாங்க உங்க வேலையா இருக்கணும். நம்ம தென்னிந்திய தேயிலை மண்ணுல இருக்கிற ஒரு முக்கியமான அறிவியல் உண்மைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம மண்ணுல கயோலினைட்னு சொல்ற களிமண் துகள்கள் நிறையவே இருக்கு. இதோட பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? பொட்டாசியத்தை ரொம்ப நேரம் கெட்டியா புடிச்சு வச்சுக்கிற திறமை இதுக்கு கிடையவே கிடையாது. மண்ணுல கொஞ்சம் அமிலத்தன்மை அதிகமானா கூட போதும், நம்ம கஷ்டப்பட்டு போடுற பொட்டாசியம் ஈஸியா மழையில கரைஞ்சு அடிச்சுட்டு போயிடும். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். மருத்துவரின் பரிந்துரை, அதாவது தாவரத்திற்கான சீரான உணவு. இந்த உரமிடுறத டாக்டர் ஜெகதீஷ் ரொம்ப அட்டகாசமா நம்ம தென்னிந்திய சாப்பாட்டோட ஒப்பிடுறார். கேட்கறதுக்கே நல்லா இருக்கும் பாருங்க. நைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற சாதம் மாதிரி. செடியோட அடிப்படை வளர்ச்சிக்கு அது ரொம்ப முக்கியம். பாஸ்பரஸ் சாம்பார், இது செடியோட வேர்களை நல்லா பலப்படுத்துது. பொட்டாசியம் தாங்க கூட்டு அல்லது பொரியல், செடியோட ஒட்டுமொத்த தரத்தையும் இதுதான் கூட்டுது. இதெல்லாம் சரி, உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? அந்த உப்பு தாங்க ஜிங்க், போரான் மாதிரியான நுண்ணூட்டச்சத்துக்கள். இந்த சரிவிகித உணவு தான் ஒரு தோட்டத்தோட வெற்றியே தீர்மானிக்குது. அடுத்த பகுதி ரொம்பவே முக்கியமானது. நீங்களே மருத்துவராகுங்கள், அதாவது இலைகளை படியுங்கள். இப்ப நான் சொல்ல போறது நல்லா கவனிங்க. இனிமே உங்க தோட்டத்துல நடக்கும்போது செடிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இளம் இலைகள் மஞ்சளாகி வளர்ச்சி தடைப்படுதா அப்படின்னா அது நைட்ரஜன் குறைபாடு. முதிர்ந்த இலைகளோட ஓரங்கள் கருகியிருக்கா? அதுக்கு பொட்டாசியம் தேவை. நரம்புகள் மட்டும் நல்லா கரும் பச்சையா இருந்து இலை முழுசும் மஞ்சளாகுதா? இதுதான் சல்ஃபர் குறைபாட்டை குறிக்கிற TLOs.
இலைகள் அரிவாள் மாதிரி சுருங்கி சின்னதாகுதா? அதுக்கு ஜிங்க் தேவை. இப்படி இலைகள பார்த்தே நாம செடியோட தேவைய புரிஞ்சுகிட்டு குறைபாட்ட உடனே சரி பண்ணிரலாம். செடிகளுக்கு என்ன தேவைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம விவசாயிகள் மத்தியில இருக்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை பார்ப்போம். நிறைய உரம் போட்டா நிறைய மகசூல் கிடைக்கும்னு நம்ம ஆட்கள் ஆழமா நம்புறாங்க. அது உண்மையா? நிச்சயமா இல்லைங்க. அதிகமா போட்டா நல்லதுங்கிறது ஒரு பெரிய கட்டுக்கதை. இது எப்படின்னா, நாம அளவுக்கு அதிகமா சாப்பிட்றதுக்கு சமம். நிறைய சாப்பிட்டா பலசாலி ஆகிட மாட்டோம், மாறா நோயாளியா தான் ஆவோம். தேவைக்கு அதிகமா நீங்க போடுற உரம் மண்ணுல ஒரு நாளும் தங்காது. அது தண்ணில அடிச்சிட்டு போய் நதி நீர்நிலைகளை தான் மாசுபடுத்துது. அது மட்டும் இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் அது வீணாக்குது, செடிகளையும் நோய்க்குள்ளாக்குது. இப்போ 5வது பகுதிக்கு வந்தாச்சு. தீர்வு என்ன? துல்லியமான உரமிடுதல். நாம முதல்லே பார்த்த மாதிரி நம்ம கயோலனைட் மண்ணுல சத்துக்களை அதிக நேரம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் குறிப்பா கனமழை பெய்யறப்போ மொத்த உரத்தையும் ஒரே அடியா போடவே கூடாதுங்க. அது வருஷத்துக்கு 5லேந்து 6 தவணைகளா பிரிச்சு போடணும். அது மட்டும் இல்லாம உரத்தை எங்க போடுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம். தண்டு பகுதியில படாம வேர்கள் பரவிருக்கிற அந்த ட்ரிப் சர்க்கிள் பகுதியில சீரா தூவ வேணும். குறிப்பா மண்ணுல நல்ல ஈரப்பதம் இருக்கும்போது மட்டுமே உரமிட்டா அது முழுமையா செடியை சென்றடையும். ஆக இந்த ஒட்டுமொத்த உரமிடுற முறையில ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அதுதான் SRTP கொள்கை. அதென்ன SRTP? சரியான உரம், சரியான அளவு, சரியான நேரம், அப்புறம் சரியான இடம். சும்மா உரத்தோட அளவை கூட்டிக்கிட்டே போறதை விட இந்த துல்லியமான முறைதான் உங்களுக்கும் உங்க தோட்டத்துக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த விளக்குப்பதிவோட மையக்கருத்தே இந்த ஒரு வரியில அடங்கியிருக்குங்க. விவசாயம் அப்படிங்கிறது மூட்டை மூட்டையா உரத்து கொண்டு வந்து நிலத்துல கொட்டுறது கிடையாது. மாறா அறிவியல் பூர்வமா மண்ணோட தேவைய புரிஞ்சுக்கிட்டு மிக சரியான உணவை சரியான நேரத்துல அதுக்கு கொடுக்கறது தான் உண்மையான விவசாயம். முடிவா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறேன். நீங்க உங்க நிலத்தோட மண்ண நினைச்சதை எல்லாம் எந்த பொறுப்பும் இல்லாம உறிஞ்சி எடுக்கிற ஒரு சோர்வடைஞ்ச பேங்க் அக்கவுண்டா பார்க்க போறீங்களா? இல்ல தலைமுறையா உங்களை வாழ வச்சிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள கூட்டாளியா நினைச்சு பாதுகாப்பீங்களா? அடுத்த முறை நீங்க உரமிடுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்க மண்ணை பரிசோதிங்க. அதுக்கப்புறம் சரியான உணவை கொடுங்க. விவசாயம் செழிக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.